ரன்வீர் சிங் முதன்மை கேரக்டர்ல நடித்த துரந்தர் படத்துடைய முதல் பாகம் கடந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தியேட்டர்ல ரிலீஸ்ல மட்டுமே துரந்தர் திரைப்படம் 1300 கோடிகளுக்கும் அதிகமாக வசூல் செய்து சாதனை புரிந்திருந்தது. அதன் பின்னர் ஓடிடி தளத்திலுமே இந்த படத்தை ரசிகர்கள் விரும்பி பார்த்துட்டும் இருக்காங்க. ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல வெளியிடப்பட்ட இந்த படத்திற்கு ஆசிய அளவுல அதிக வரவேற்புமே கிடைச்சிருக்கா. இந்த நிலையில இன்று துரந்தர் 2 திரைப்படம் திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கு. இந்தியாவில் சமீப காலங்களில் உருவாக்கப்பட்ட மிக நீண்ட படம் அப்படின்ற ரெக்கார்டை துரந்தர் ஏற்படுத்தியிருக்கா. படத்துடைய இன்டர்வலியுமே சேர்த்தா சுமார் 4 மணி நேரத்திற்கும் துரந்தர் 2 திரையரங்குகள்ல ஓடுமாம். படத்துல கதாநாயகன் ரன்வீர் சிங் மட்டுமே வில்லன் கேரக்டர்ல நடித்த அக்ஷய் கண்ணா, அர்ஜுன் ராம்பால், சஞ்சய் தத் ஆகியோர் படத்துடைய வெற்றிக்கு முக்கிய பங்குமே வகிச்சிருக்காங்களா. பாகிஸ்தானுடைய புவியியலை மையமாக வைத்து ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் ஜானர்ல வெளியான துரந்தர் படம் இந்தியா மட்டும் இல்லாம உலக அளவிலுமே அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. இந்த படத்திற்கு வளைகுடா நாடுகள்ல தடை விதிக்கப்பட்ட போதிலுமே வசூல அள்ளி கொடுத்திருக்கு. படத்துடைய 2ஆம் பாகம் நேற்று ஸ்பெஷல் காட்சிகள் போடப்பட்டிருக்கு. இன்று தமிழ்ல இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலங்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்று வருது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய முதல் நாள் முதல் காட்சியை பார்க்க பல பிரபலங்கள் படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அந்த வகையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் இந்த படத்துடைய முதல் நாள் முதல் காட்சி பார்த்து அவருடைய கருத்தை சமூக வலைத்தளங்கள்ல பதிவு பண்ணிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா ஜேசன் அவர்களுக்குமே ஒரு ஆக்ஷன் படம் எடுக்க வேண்டும், அதுவும் துரந்தர் ஸ்டைல்ல எடுக்க வேண்டும் அப்படின்றதுமே ஆசையா. சோ துரந்தர் 2 திரைப்படத்திற்கு தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.